வந்தாச்சு வந்தாச்சு. இப்போ என்ன என்ன விவரம்? எதுக்கு கூப்பிட்டியோ? வீட்டில் வேலை சொல்லி நிறைய கிடக்கு. என்னன்னு டக்குன்னு சொல்லுங்க. மேகமூட்டமாகவும் இருக்கு, மழைக்கும் இடமா இருக்கு. ஏன் தேவைக்காம குழு கூட்டம் போட்டுட்டு இருக்கேன்? பேசினாலுவ பேச்சு வேலை இருக்கு வேலை இருக்குன்னு. ஏன் எனக்கு வேலை இல்லையா? வேலை வெட்டி இல்லையா? நாலுமுடி இவளுக்கு வேலை வெட்டி இருக்கான். வேலை வெட்டி சும்மா 2 பேக்க போட்டுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு அலையுதா அவ போக்கல. லட்சுமி, எதுவா இருந்தாலும் இங்க நேரடியா பேசலாம். அங்க 4 முடி காதுல என்னத்தை ஓதிக்கிட்டு இருக்க நீ? சரி, விஷயத்த சொல்லு. நீலா, நீயும் ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்க. ஒவ்வொருத்தரையும் அது இதுன்னு ஏன் கிராஸ் கேள்வி கேட்டுட்டு இருக்க? விஷயத்த சொல்லு. எல்லாருக்கும் வேலை வெட்டி இருக்க தான் செய்யுது. விஷயத்த சொன்னோன்னா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு நாங்கள் பாட்டில் போவோம்ல. நீ பாட்டில் உன் போக்கில் பேசிக்கிட்டே இருக்க. சொல்லி தொலைக்க. விஷயத்த சொல்லு. விஷயத்த சொன்னா சொல்லதானே போறேன். ஒரு குழு தலைவி இப்படியாமா பேசுவ நீ? ரொம்ப ஓவரா தான் பேசிக்கிட்டு இருக்க. இப்போ நான் பேசுறது எல்லாரும் கவனமா கேளுங்க. அப்புறம் ஓயாம கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. ஒரு வாட்டி தான் சொல்லுவேன். ஏக்கா, இந்த பேதியில போவ என்னத்தை தான் சொல்ல வாரா? எதுவா இருந்தாலும் சொல்லி தொலைக்க வேண்டியதுதான். எனக்கு சிறையா இருக்கு. இவ அருவை எனக்கு தாங்க முடியலக்கா. ஒருத்திருந்து பாரு சின்ன பொண்ணு, அவ என்னதான் சொல்ல வாரான்ட்டு நம்மளும் கேட்போம். ஏம்மா சீனை போடாமல் சொல்லு தாயி. மகளிருக்கு கவர்மெண்ட்ல இருந்து நிறைய சலுகை பண்றாங்க. நம்ம வந்து மகளிர் குழுல சேர்ந்திருக்கோம் இல்லையா? அதனால எல்லாருக்கும் பெண்களுக்கு வந்து காளான் வளர்ப்பு அப்படி ஒவ்வொன்று இருக்கு. ஆடு வளர்ப்பு அப்படி ஓன் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நிறைய மசாலா பொருட்கள் தயாரிக்க அப்படி நிறைய கவர்மெண்ட்ல இருந்து லோன் கொடுக்காங்கம்மா. அந்த லோன் வந்து யார் யாருக்கு தேவையோ ஆதார் கார்டும் ஃபோட்டோவும் என் வீட்டுக்கு கொண்டு வாங்க, சரியா? ஏக்கா, பேசாம நம்ம 5 பேரும் சேர்ந்து ஒரு மசாலா கம்பெனி ஆரம்பிச்சிடலாமா? ஏன் சின்ன பொண்ணு, இருக்க சோழியை நம்மளால பார்க்க முடியல. இப்போ இது ஒன்று தேவையா? ரொம்ப முக்கியம். லட்சுமி சொல்றதும் கரெக்டு தானே. நமக்கெல்லாம் இது எதுக்கு? பேசாட்டு வீட்டை பார்த்து போவோம். போய் தொலை, காத்து வரட்டும். இங்க வந்த நேரத்துக்கு லட்சுமி அக்கா 5 லிட்டர் பால் கறந்துருப்பாவோ. அதான் இந்த பேலை போக கெடுத்துட்டால. நானும் சோத்த பொங்கி ஏதாவது அவியல் கிவியில் வச்சிருப்பேன். நான் வீட்டில் போய் என் மாமியாக்காரி என்ன கற்று போறாளோ தெரியல. வெட்டி கதையா பேச வந்த? கூழுக்கு தானட்டி வந்திருக்க, இதுக்கெல்லாம பேசுவா? சரி, எல்லாருக்கும் வேலை சொல்லி இருக்குல்ல, வீட்டுக்கு கிளம்புங்க. சோனி, என் தங்க பிள்ளைலாம் அம்மைக்கு ரொம்ப தலைவலிக்கு. காப்பி எடுத்துட்டு வாட்டி. இதுக்கு மட்டும் நல்ல ஐஸ் வைப்பமா. ஏதாவது வாங்கி தர கேட்டால் மட்டும் மூஞ்சி 1.5 மணத்துக்கு தூக்கிடுவேன். ஏம்மா, காப்பி போட்டு எடுத்துட்டு வரேம்மா. நாளைக்கு 140 ரூபா டேரி மில்க் வாங்கி தருவீங்களா? சாக்லேட்டுக்கு அடி போடுது என்ன? சரி சரி, வாங்கி தரேன். சரிம்மா, நான் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். ஆமாம், மோனி எங்கே போனா? அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காமா. வந்துடுவேன்னு சொல்லிட்டு போனா. ரொம்ப டயர்டா இருக்கு. சோறு வேற பொங்கலுமே. மகாராணி, ஊர் சுத்திட்டு வந்தாச்சா? மணி 3 ஆகுது. இன்னும் சோறு தருவ போலையே. நான் தான் உனக்கு தான் டெய்லி வடிச்சு வடிச்சு கொட்டு தானே. இன்னைக்கு ஒரு நாள் வடிச்சா என்ன பியாதியோ தெரியல இவளுக்கு. எத்தனை மணிக்குனாலும் சாப்பிட்டுக்கிடலாம். இருந்தாலே அந்த பிள்ளைக்கு சோறு பொங்காம போவியாங்கும். கட்டையில் கொஞ்சமாவது உணர்கட்டவளுக்கு. சரண்யா, வயிறு பசிக்குமா? குழுவுக்கு போயிட்டு வந்துட்டா, லேட் ஆயிட்டு. இப்போ பொங்கி தருவானம்மா, போய் சாப்பிடு. நான் ஆல்ரெடி ஆர்டர் போட்டு பிரியாணி சாப்பிட்டேன் பெரியமா. உங்களுக்கு வச்சிருக்கேன், நீங்களும் சாப்பிடுங்க. அதான் சொல்லலான்னு வந்தேன். எனக்கு ஒருத்திக்கு தானே பழைய சோறு இருக்குதே, அதை நான் சாப்பிட்டுக்கிட்டேன். நீங்கள் பிரியாணி சாப்பிட்டுக்கோங்க. நைட்டுக்கு அப்போ எதுவும் டிஃபன் செஞ்சால் போதும். நம்ம எதுக்கு சோத்தை பொங்கிக்கிட்டு? வா சின்ன பொண்ணு, 2 பேரும் ஆளுக்கு பாதி பாதியாக வேக வாங்கி வச்சிருக்க பிரியாணி சாப்பிடுவோம். இல்லத்தே, எனக்கு வேண்டாம். எனக்கு பிரியாணி சாப்பிட்ற மூடு இல்லை. குதிரவாள் பேதியில் போவா. இவ பிரியாணிக்கு இங்கே அளந்தா கிடக்கு. போ, நான் ஆர்டர் பண்ணிட்டுமே பிரியாணி நிறைய. நல்ல ஊர் சுற்றிட்டு என்னை பட்னியாக போட்டுட்டு வருவேன். உனக்கு நான் பிரியாணி ஆர்டர் போடுவேன்னு தோடப்பக்கட்ட. வார கோபத்துக்கு வாரிலால மோரையில் சாத்திரலாம் போல இருக்கு. மொகரக்கட்டை பாரு, குதிரவாளை போட்டுக்கிட்டு வந்துட்டா. இதுக்கு ஏனாத்தே பரவாயில்ல போலையே. லட்சுமி அக்கா, ஒரு 1 லிட்டர் பால் கொடுங்கக்கா. நான் ஆரம்பிட்டி. என்ன வேற அடுப்புல பொங்கிட்டு இருக்கியோ? கேஸ் வம்பா போதில்லாட்டி. ஆனால் மாட்டுக்கு தாண்டி சோறு பொங்கிட்டு இருக்கேன். ஆனால் வேற அடுப்புல வச்சுட்டேன். அதுவும் கரெக்டு தான். மாட்டுக்கு சோறு பொங்கன்னா வேறவும் நிறைய ஆகும்லாக்கா.